Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. மீண்டும் ஒரு முறை உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையிலே இந்த தியானத்தின் மூலமாய் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். I am really happy to meet you once again in this morning hour through this devotion. 180 தியானங்கள் நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். We are meditating 180 devotions from the book of Proverbs. இன்றைக்கு 89வது நாள். Today is day 89. இந்த நாளிலேயும் உங்களை அன்போடு நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். Even on this day, I welcome you all with love to this program. இத்தனை நாட்கள் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நல் ஆலோசனை தந்து தயவாக நடத்தி வந்தார். The Lord has given us good counsel all these days so graciously and has led us. தடையில்லாமல் தேவன் நம்மை தம்முடைய திருக்கரத்தினால் நடத்தி வந்த அவரை நான் மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். I thank the Lord wholeheartedly who has led us so far by his gracious hand all these days. கர்த்தர் தாமே நம்மோடு இருப்பாராக. May the Lord be with us. நாம் இந்த தியானத்தையும் ஜெபத்தோடு நாம் ஆரம்பிக்கலாம். Let us also start this devotion with a prayer. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். Let us close our eyes and pray. கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர், சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர், சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். வாய்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்டு கனிதரும் மரமாய் வளர்வார்கள். வாய்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்டு கனிதரும் மரமாய் வளர்வார்கள். கோடை காலத்தில் பயமில்லை, வறட்சி வந்தாலும் கவலை இல்லை. கோடை காலத்தில் பயமில்லை, வறட்சி வந்தாலும் கவலை இல்லை. கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர், சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். மனைவி கனிதரும் திராட்சை செடி, பிள்ளைகள் ஓலிவ கன்றுகள் போல். மனைவி கனிதரும் திராட்சை செடி, பிள்ளைகள் ஓலிவ கன்றுகள் போல். இல்லத்தில் மகிழ்ந்து வாழ்வார்கள், இடைவிடாமல் ஜெபிப்பார்கள். இல்லத்தில் செழித்து வாழ்வார்கள், இடைவிடாமல் ஜெபிப்பார்கள். கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர், சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். கர்த்தாவே,
உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் எவ்வளவு பாக்கியவான். Lord, how blessed are the person who trust in you, Lord. உம்மை தொடர்ந்து நம்பி சார்ந்து உம்முடைய வழிகளை பற்றி கொள்ளுகிற மனுஷனை எவ்வளவாய் உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளுகிறது. Lord, how much your grace, Lord, surround and take care of the person who Lord, lean upon you and lean on your trust and ஆண்டவரே, இந்த confidence. காலை வேளையிலே நாங்கள் தனிப்பட்ட நபர்களாய், குடும்பங்களாய், குழுக்களாய், சபைகளாய், கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே உம்மை நம்புவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். Lord, this morning, as an individual person, as families, as groups, as a church, Lord, we commit ourselves to trust you, Lord. உம்முடைய வேத வசனம் சொல்லுகிறபடி கர்த்தரை நம்பினவர்கள் சீயோன் பர்வதம் போல அசையாமல் உறுதியாயிருப்பார்கள் என்று சொல்லப்பட்ட போலவே உம்மை நம்புகிற ஒவ்வொருவரும் உண்மையிலே உறுதிப்படுவார்களாக. Lord, as your word says, those who trust in the Lord are like Mount Zion, which cannot be moved but abides forever. Lord, let us also, Lord, trust in you and Lord, be abide in you, Lord. இந்த காலை வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் உம்மேல் நம்புகிற நம்பிக்கையிலே எங்களை உறுதிப்படுத்தும், எங்களை நிலைப்படுத்தும். Lord, establish each one of us, Lord, to have trust in you and Lord, make us steadfast in you, Lord. உம்முடைய நாமத்தை எங்கள் மத்தியிலே நீர் உயர்த்தி மகிமைப்படுத்தும். Lord, exalt your name and glorify your name amidst us, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். Praise the Lord, God is good. இந்த நாளிலே மீண்டும் இந்த தியானத்தை தொடர கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். Even on this day, I thank God for giving us grace to continue this devotion. இன்றைக்குள்ள தியானத்திற்காக நாம் கவனிக்க போகும் வேத பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். Today's scripture portion for this devotion is from the book of Proverbs, chapter 3, verses 25 and 26. சடிதியான திகிலிலும் துஷ்டர்களின் பாழ்கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். Do not be afraid of sudden terror, nor of trouble from the wicked when it comes. கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பா. For the Lord will be your confidence and will keep your foot from being caught. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நாம் வாழ்கிற வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்களானால் அது ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கை என்பது உண்மை. When you look at the life that we live, it is really uncertain. என்ன அடுத்த நிமிடம் நடக்கும் என்று யாருக்குமே தெரியாது. So we don't know what will happen the next moment. நாம் வாழ்கிற வாழ்க்கை ஒன்றாகிலும் ஒரு பகுதியாகிலும் நிரந்தரமானது இல்லை. And our life, not even a single part, is permanent. நாமும் நிரந்தரம் இல்லை, நாம செய்கிற வேலையும் நிரந்தரம் கிடையாது, நாம சேர்க்கிற சம்பாதிக்கிற எதுவுமே நிரந்தரம் கிடையாது. Even we are not permanent. The work that we do is not permanent, and whatever we gain and store up, that is also not permanent. அதைதான் ஞானி சொல்லுவான், எல்லாமே மாயை, சூரியனுக்கு கீழே எல்லாமே மாயை. That is why the wise man says everything under sun is vanity. நிச்சயமில்லாத வாழ்க்கை, Our life is uncertain. நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை, Our life is not permanent. அநேக வேளையில இந்த வாழ்க்கையும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை. And many times our life is not peaceful. நம்முடைய வாழ்க்கையில் அநேக வேளையில வருத்தங்கள் நம்மை வந்து சந்திப்பது உண்மை. And many times it is true that we have to encounter sorrows in our life. எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ உபத்திரவங்களை இந்த வாழ்க்கையில் நாம் கடந்து வர வேண்டியது தவிர்க்க முடியாததாய் மாறிவிடுகிறது. And many times it is really inevitable that we have to go through many kinds of sufferings and afflictions. அநேக வேளையிலே வாழ்க்கை நமக்கு அநேக முறை பெரிய அதிர்ச்சிகளை கொடுக்கும். And sometimes the life can also take you by many surprises. பாருங்க, சடுதியான திகில் என்று இந்த வசனத்தில் இருக்கிறது. Here in this word we read sudden terror. திகில் அல்ல, சடுதியான திகில். It is not terror but sudden terror. நினைத்து கூட பார்க்க முடியாத நேரத்தில் அதிர்ச்சியூட்டும் சம்பவங்கள் வாழ்க்கையை திடீர் என்று கடந்து போகும். Many shocking incidents may pass through our life in unexpected time. அதாவது சில வேளையில இரவு நேரங்களில் போய் நீங்கள் மொட்டை மாடியில் உட்கார்ந்து வானத்தை அண்ணார்ந்து பார்ப்பீர்களானால், Sometimes in the night hours when you sit on your terrace and look at the sky, அநேக வேளையில திடீர் என்று ஒரு நட்சத்திரம் அப்படியே விழுவது போல ஒரு ஒளி, அப்படியே ஒளி கதிர் அப்படியே
ஒரு முனையிலிருந்து இன்னொரு முறை அப்படியே பரவும். Sometimes you can see a ray of light that moves from one end to the other end like a falling star. அது ஆரம்பிக்கும் என்று நீங்கள் நினைக்கல. You never thought that it would start. அதே வேளையில இவ்வளவு சீக்கிரம் முடியும்னு உங்களுக்கு தெரியாது. And you also don't know that it will end very soon. நீங்கள் அந்த காரியத்தை யூகிக்கிறதுக்கு முன்பாக, அதை படம் எடுக்கிறதுக்கு முன்னால, அதை உற்று பார்க்கிறதுக்கு முன்னால ஆரம்பித்து முடிந்துவிடும். Before you see it, before you notice it, before you keenly look at it, that will start and end it in a fraction of a second. வாழ்க்கை கூட அநேக வேளை அப்படிதான். Even our life is also of same sort. அநேக அதிர்ச்சியூட்டும் சடுதியான திகில்கள் வாழ்க்கையில வரும். Many kind of sudden terrors may happen in our life. சில வேளையில பாத்தீங்கன்னா வாழ்க்கை மிக கடினமாக கூட மாறும். Sometimes our life will become very hard and tough. எதனால கடினமாகுதுன்னு சொன்னா, துன்மார்க்கருடைய பாழ்கடிப்பு நம்மை நோக்கி வரும்போது, So when the trouble from the wicked comes to us, it becomes very sudden. அவர்களுடைய செயல்களால வாழ்க்கை ரொம்ப கடினமா மாறும். Our life will also become very hard and tough because of their works. அவர்கள் நீதி இல்லாத வழிகளை நடப்பாங்க. They will walk in unrighteous ways. அவங்க சத்தியத்தை பேச மாட்டாங்க. They will not speak truth. சட்டங்களை மதிக்க மாட்டாங்க. They will not obey the laws. அவர்களால வாழ்க்கை ரொம்ப வேதனையா மாறிடும். And because of them our life become a suffering. பாருங்க, சில ரோட்ல வந்து எவ்வளவுதான் ஜாக்கிரதையா கவனமா சட்டத்தின்படி வண்டி ஓட்டிட்டு போனாலும், So no matter how much a person follows the rules and drives his vehicle in a road, ரொம்ப பாதுகாப்பா வண்டி ஓட்டிட்டு போனாலும், no matter whether he may even drive it safely, ஆனால் சில வேளையில சக அல்லது எதிர்த்து வருகிற வண்டி ஓட்டுநர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க கொஞ்சம் கூட சில பேர் சட்டத்தை மதிக்காம அவங்க வந்து ஓட்டுவாங்க. So there are other co-drivers or the people who come on the opposite side, they will never even bother or follow any laws. அதனுடைய விளைவு என்னன்னு சொன்னா, சத்தியத்தின்படி, நேர்மையின்படி, ஒழுங்கின்படி வண்டி ஓட்டுறவங்களுக்கு கூட பெரிய தொல்லை வந்து அந்த ரோட்ல இருக்கு. And as a result, the people who actually drive the vehicle according to the rules, according to the truth, according to the direction, they will also face problems in the way. அது மாத்திரமல்ல, And not only that, சில வேளை வாழ்க்கையில சில பாதைகளை கடந்து போகிறதுக்கு ரொம்ப சாதுரியம் ரொம்ப தேவையா இருக்கு. so sometimes when we have to pass through certain paths, we may have to need certain talent or smartness. ஏனென்றா எல்லாருமே நமக்கு வந்து சாதகமா இருக்க போகிறது இல்ல. It's because everyone are not going to be favorable to you. எல்லாருமே நமக்கு நன்மை செய்ய போறது இல்ல. It's not that everyone is going to do good to you. எல்லாருமே நம்மளை ஆசீர்வதிக்க போகிறது இல்ல. Everyone is not going to bless you. எல்லாருமே நம்மளை பாதுகாத்து நம்மளை மேன்மைப்படுத்த போகிறது இல்ல. Everyone is not going to protect you and exalt you. எல்லாருடைய சிந்தனையும் நம்முடைய நல்வாழ்வுக்கு நேரா திரும்ப போகிறது கிடையாது. And everyone's thoughts are not directed towards goodness of our life. இங்கே வாசிக்கிறோம் 26ஆம் வசனத்துல, Here in verse உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடின்ற ஒரு வார்த்தை இருக்கு. Here in verse 26 we read that he will keep your foot from being caught. அப்பனா அர்த்தம் என்னன்னா, வாழ்க்கையில நடந்து போகிற பாதையில, நம்ம வாழ்க்கையை கடந்து போகிற பாதையில நம்மளை சிக்க வைக்கிறதுக்குனே சில பேர் உட்கார்ந்துருப்பாங்க. So it means that in the path of in the journey of our life, there are people who wait to make us caught in something. அதாவது இந்த வாழ்க்கையை வந்து இயேசு கூட தன் பாதையில கடக்க வேண்டியிருந்தது. Even Jesus had to pass through this path in his life. அவர் ஒரு வார்த்தை பேசினா பின்னாலேயே ஒரு கூட்டம் வந்தது. அவன் வாயின் வார்த்தையிலிருந்து எப்படி குற்றம் கண்டுபிடிக்கலாம்னு பின்னாடியே தேடிட்டு வந்தாங்க. There was a crowd following Jesus, so whenever he uttered a word, they were trying to find a fault and accuse him. சில வேளையில இயேசு சில அற்புதங்களை செய்வாரு, அந்த அற்புதங்களில கூட குற்றம் கண்டுபிடிக்க அவங்க பின்னாடியே வருவாங்க. And sometimes Jesus would do some miracles and people followed him to find fault in that miracles as well. நான் அடிக்கடி யோசிப்பேன், I used to think very often, இயேசுவையே அவங்க வந்து பிடிக்க வகை தேடினாங்கன்னு சொன்னா நம்ம எல்லாம் எந்த மூலைக்குன்னு யோசித்து பாருங்க. So when they even tried to find something wrong about Jesus, how much are we? இயேசுவுடைய வார்த்தைகளை எடுத்து அதிலிருந்து பொய் குற்றச்சாட்டுகளை வந்து அவங்க வந்து போய் தேசாதிபதிட்ட சொல்றாங்க அப்படின்னா நம்ம நிலைமை என்னன்னு யோசித்து பாருங்க. So when they can take words from Jesus and falsely accuse about Jesus to the rulers, and how much we will be affected then. பாருங்க, அதான் வாசிக்கிறோம், கால் சிக்கிக் கொள்ளாதபடி. That's why we read from being caught. அதாவது அர்த்தம் என்னன்னா, அநேக வேளையில நம்மை பிடிக்கும்படியாக மறைமுகமான வலைகள் நமக்காக விரிக்கப்படும், பின்னப்படும். So it means that there would be some hidden or invisible nets or snares that would be spread around just to catch us. சில வேளையில கண்ணிகள் நமக்காக வைக்கப்படும். There would be some snares that would be kept for us. கண்ணுக்கு தெரியவே தெரியாது. That will not be visible to our eyes. ரொம்ப நன்மையா இருக்கிறது மாதிரி தெரியும். That may appear to be very good to us. ரொம்ப சாதகமான திறந்த வாசல் மாதிரி தெரியும். That would appear to be very favorable and an open
நாம door. கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்தா போதும் அதுல சிக்கிடுவோம். If you are little careless, we will be caught in that. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. சிலதெல்லாம் பார்க்கும்போது இயல்பா இருக்கிற மாதிரி இருக்கும். When you see certain things, it would be natural. அதை பார்க்கும்போது எல்லாரும் பயணம் பண்ற, எப்பொழுதும் பயணம் பண்ற ஒரு சர்வசாதாரணமான பாதை மாதிரி தெரியும். It may appear to be an usual path, usual route where everyone will take that route. ஆனால் அந்த இடத்துல தான் நாம் இல்லாத நேரத்தில் சத்ரு என்ன செய்கிறான்னா நமக்கு விரோதமாய் நம்மை விழத்தள்ளுவதற்கென்று அவன் சதித்திட்டம் போடுறான். But only in those parts, our enemies, in the times when we are not present, they will make plans and conspire and keep snares to catch us. அதனால தான் நான் சொல்லுவேன், That's why I tell you, வாழ்க்கை என்பது எப்பவுமே ரொம்ப லகுவானதாக ஒரு சிறப்பானதாக இருக்காது. your life will not be always easy and best in your life. சில வேளையில் எப்பொழுது நமக்கு எல்லாரையும் நம்பிவிட முடியாது. So it means we cannot trust everyone at all times. எல்லா நேரமும் நம்ம சில தடவை மகிழ்ந்திருக்க முடியாது. We cannot be happy at all times. வாழ்க்கை என்பது மேடும் பள்ளமும் நிறைந்ததாக இருக்கும். Our life is always full of ups and downs. நம்மை சுற்றிலும் நம்மை விரோதிக்கிறவர்கள் எழும்புவார்கள். And people who are against us will rise against us. தாவீது சொல்லும்போது அவனை வெறுக்கிறவர்கள், அவனை விரோதிக்கிறவர்கள் அவன் தலைமுடியில விட அதிகமா இருந்தாங்களாம். So when David says, he says the enemies that hate him are more than the number of his hair. அவ்வளவு அதிகமா அவனுக்கு விரோதமாய் சத்துருக்கள் இருந்தாங்க. So he had so many number of his enemies. 23ஆம் சங்கீதத்துல கர்த்தருடைய மேய்ச்சலுக்கு கீழ வர்ற ஆட்டுக்கு சத்துருக்கள் இருந்ததுன்னு வாசிக்கிறோம். And even in Psalm 23 we read, there are enemies for the sheep that come out of the pasture of God. வேதம் சொல்லுகிறது நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சத்துருக்கள் இருந்தாங்க. And the Bible says even our Lord and Savior Jesus Christ had his enemies. அப்போ நமக்கும் உண்டு. So it means we will also have. இதை போல வலைகள் உண்டு. We will have nets like this. இதை போல கண்ணிகள் உண்டு. We will have snares like this. இதை போல போராட்டங்கள், பிரச்சனைகள் உண்டு. We will have struggles and problems like this. இதை போல உபத்திரவங்கள் உண்டு. We will have persecutions like this. ஆனால் But இதன் நடுவிலே ஒரு முக்கியமான நிலையில ஒரு தேவனுடைய பிள்ளை இருக்கணும். But amidst this, a child of God should be in a very special state. திகில் சடுதியாக வரும். There will be sudden terror. துஷ்டர்களின் பாழ்கடிப்பு வரும். There will be trouble from the wicked. நம்முடைய கால் சிக்கிக்கொள்ளத்தக்கதாக சூழ்நிலைகள் நமக்காக பின்னப்படும். There will be situations netted so that our foot may be caught. ஆனால் இவைகள் ஒன்றிலேயும் நாம் அஞ்சாமல் இருக்க வேண்டுமானால், But if we ought to be without fear in all the situations, ஒன்றே ஒன்று அவசியம். only one thing is necessary. கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். We should have a confidence in the Lord. நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருப்போமானால், When we trust and have confidence in the நான் Lord, சொல்லுவேன், வாழ்க்கையில எவ்வளவு கடினங்கள் வரலாம், no matter how many difficulties you may have in the எவ்வளவு life, பயமுறுத்தல்கள் வரலாம், no matter how many threats you may have in your life, எவ்வளவு வலைகள் நமக்காய் பின்னப்படலாம், no matter how many nets may have been netted for you, கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ள மனுஷன் ஒரு நாளும் அசைக்கப்படவே மாட்டான். a man who trusts in the Lord will never be shaken. அவன் தைரியமா எதிர்கொள்ளுவான். He will be very boldly in encounters. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. கர்த்தருடைய நாமம், கர்த்தரை நம்புகிறது என்பது ஒரு பலத்த துருகத்தை போன்றது, ஒரு பெரிய ஒரு கோபுரத்தை போன்றது. So trusting the Lord, the name of the Lord is like a strong tower. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. கர்த்தரை நம்புகிறது என்பது ஒரு பெரிய நங்கூரத்துல நாம உறுதிப்பட்டிருக்கிறது போல. So having confidence in God is like an anchor where we are attached to it. அதுதான் இப்பொழுது நாம் பாடலாய் பாடினோம். That's what we sang as a song now. கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர் சீயோன் மலை போல உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள். Those who trust in the Lord are like Mount Zion, who cannot be moved but abides forever. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இன்றைக்கு காலையில நாம தேவன் மேல் உள்ள நம்பிக்கையினாலே நமக்கு எதிராக வரும் பிரச்சனைகளை எப்படி மேற்கொள்வது என்று நாம் கவனிக்க போகிறோம். This morning we're going to listen as how to encounter the problems that we face in our life with a confidence in the Lord. அநேகர் கர்த்தர் மேல் நம்புகிற நம்பிக்கையை மேன்மையாக நினைப்பதில்லை. Many people don't consider this confidence in the Lord to be greater. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்கள். Isaiah chapter 30 and verse 15. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தனாகிய தேவன் சொல்லுகிறார். For thus says the Lord God, the Holy One of Israel, in returning and rest you shall be saved, in quietness and confidence shall be your strength. நீங்களோ அப்படி செய்ய மனதில்லாமல் இருக்கிறீங்க. But you would not. 16ஆம் வசனம் பாருங்க. Verse 16. அவங்க சொல்றாங்க, அப்படி அல்ல, குதிரைகளின் மேல் ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள். And you said, no, for we will flee on horses
அப்படியே ஓடி போவீர்கள். therefore you shall flee. வேகமான வாகனங்களின் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள், அப்படியே உங்களை துரத்துகிறவர்கள் வேகமாய் துரத்துவார்கள். And we will ride on swift horses, therefore those who pursue you shall be swift. நீங்கள் மலை உச்சியின் மேல் ஒரு கம்பத்தைப் போலவும் மேட்டின் மேல் ஒரு கொடியைப் போலவும் மீந்திருக்கும் மட்டாக ஒருவன் பயமுறுத்த 1000 பேரும் 5 பேர் பயமுறுத்த நீங்கள் அனைவரும் ஓடி போவீர்கள். 1,000 shall flee at the threat of one, at the threat of 5 you shall flee, till you are left as a pole on top of a mountain and as a banner on a hill. நாம் வாசித்த வேத பகுதி உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். I think you can understand the scripture portion that we read. கர்த்தர் சொல்றாரு, அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலன். The Lord says, in quietness and confidence shall be your strength. ஆனா இவங்க அதை கேட்க மாட்டேங்கிறாங்க. But they are not listening to that. எதுக்கு நாம அமைதியா இருக்கணும்? Why we should remain quiet? எதுக்கு கர்த்தர் மேல் நம்பணும்? Why we should have confidence in the நாம Lord? வேகமா ஓடி போவோம். Let us run fast. குதிரைகள் மேல் ஏறி ஓடி போவோம். We will flee on horses. நீங்க அப்படியெல்லாம் சொல்லிட்டு நீங்க உங்களுடைய சுய பலத்தின் மேல் கிரியைகள் மேல் நீங்க நம்பிக்கை வச்சு போறீங்க. So you say so and you have your trust on your own works and on your own strength. ஆனா நீங்க எவ்வளவு பிரயாசம் எடுக்கிறீங்களோ அவ்வளவு பக்கமா பிரச்சனைகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். But the more you take this effort, the more problems you may have to face. அதுதான் யோபு 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வாசிக்கும்போது தொடர்ந்து வாசித்தீங்கன்னா, That's why when you read in Job chapter 8 from verse 11 onwards, சேர் இல்லாமல் நாணல் ஓங்கி வளருமோ? can the papyrus grow up without a marsh? தண்ணீர் இல்லாமல் கோரை புல் முளைக்குமோ? Can the reed flourish without water? அது இன்னும் பச்சையா இருக்கும்போதே அறுக்கப்படாதிருந்தும் மற்ற எந்த புல்லை பார்க்கிலும் சீக்கிரம் வாடி போகும் அல்லவா? While it is yet green and not cut down, it withers before any other plant. தேவனை மறக்கிற எல்லாருடைய வழிகளும் அப்படியே இருக்கும். So are the paths of all who forget God. மாயக்காரரின் நம்பிக்கை அழிந்து போகும். And the hope of the hypocrite shall perish. அவனுடைய வீண் எண்ணம் அற்றுப்போய் அவனுடைய நம்பிக்கை சிலந்தி பூச்சி வீடு போல் இருக்கும். Whose confidence shall be cut off and whose trust is a spider's web. ஒருவன் அதன் வீட்டின் மேல் சாய்ந்தால் அது நிலைக்க மாட்டாது, அதை பிடித்தால் அது நிற்காது. He leans on his house but it does not stand, he holds it fast but it does not endure. இங்க நான் வாசிக்கிறோம், மனுஷன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறதுக்கு பதிலா அவன் அநேக காரியங்கள் மேல் நம்பிக்கை வைக்கிறான். Here we read a man, instead of having confidence on the Lord, he has trust and confidence on other things. அவன் தேவனை மறந்து மனுஷனை மேன்மையா பார்க்கிறான். He forgot God and he considered man to be great. இப்ப சொல்லி இருக்கிறது, அவனுடைய நம்பிக்கை எப்படி இருக்கும்னா ஒரு சிலந்தி பூச்சியினுடைய வலைய போல இருக்குமா. It is said that his trust shall be like a spider's web. அந்த சிலந்தி பூச்சி கட்டின வீட்டின் மேல் ஒருவன் சாய்ந்தால் அந்த வீடு நிலைக்காது. If a person leans on that spider's web, it shall not stand. அந்த சிலந்தி பூச்சியின் வீட்டை வலையை போய் பிடித்தா அது நிற்காது. If he holds on that spider's web, it shall not endure. கர்த்தரை நம்பாத மனுஷனுடைய வாழ்க்கை நிலைமை இப்படிதான் இருக்கும் என்று வாசிக்கிறோம். We read that the state of a person who don't trust in the Lord will be the same. ஆகவேதான் 118ஆம் சங்கீதம் 8 முதல் 9 வசனங்களை வாசிக்கும்போது, If you read Psalm 118 verses 8 and 9, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். it is better to trust in the Lord than to put confidence in man. பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். It is better to trust in the Lord than to put confidence in princes. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நம்முடைய நம்பிக்கையில் உயர்ந்த சிறந்த நிலைத்திருக்கிற நம்பிக்கை கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை தான். So our best, the special and important trust and confidence is just sit in the Lord. ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் கடந்து போறேன். I want to say one thing and I want to move on. பாருங்க, ஒரு மனுஷன் கர்த்தர் மேல் அவன் உண்மையாய் நம்பிக்கை வைத்திருக்கிறான் என்றால் அவன் அந்த தேவனை அவன் கீழ்ப்படிவான். If a person have true confidence on the Lord, he will show it by obeying his word. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நீங்கள் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்தால், If you read Hebrews chapter 11 and verse 8, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரிக்க போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார். By faith Abraham obeyed when he was called to go out to the place which he would receive as an inheritance, and he went out not knowing where he was going.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. தமிழ்ல இருக்க வார்த்தையை முக்கியப்படுத்துறேன். I want to emphasize the word that is present in Tamil. அந்த ஆபிரகாம் அழைக்கப்பட்டான், When Abraham was called, அவன் தேவனை விசுவாசித்தான், he trusted the Lord அவன் என்ன செய்தான்னா கீழ்ப்படிந்தான். and he obeyed the Lord. என்ன செய்தான்? What did he do? கீழ்ப்படிந்தான். He obeyed the Lord. பாருங்க, அப்போ கர்த்தரை ஒரு மனுஷன் உண்மையா விசுவாசிக்கிறவனா இருப்பானானால் If a person truly trusts the Lord, அவன் என்ன செய்வான்னா கர்த்தருக்கு கீழ்ப்படிவான். he will obey the Lord. அவன் ஒருவன் நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன் என்று அவன் சொல்லுவானானால் If a person says, I have confidence in the Lord, அவனுடைய வாழ்க்கையில கர்த்தரை நம்புகிறது உண்மையா இருக்குமானா கீழ்ப்படிதல் கூடவே இருக்கும். so if it says that he has confidence in the Lord, then he will have that obedience also in his life. வேதத்திலே ஒரு மனுஷன் இருந்தான். There was a man in the Bible. அவனுடைய லைஃபை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல கர்த்தர் மேல் ரொம்ப நம்பிக்கையா இருந்தான். In the beginning, he had so much of confidence in the Lord. ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்தது நீங்க பார்க்கலாம். But you can see that the confidence began to decrease in his life slowly. அதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? You know what was the significance? கர்த்தர் கொடுத்த கற்பனைகளை அவன் கைக்கொள்ளல அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். So we can find out that he did not obey the commandments of God. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 13 முதல் 14 வசனங்களை பாருங்க. If you read 1 Samuel chapter 13 verses 13 and 14, அங்கே சவுல் ராஜாவை குறித்து பார்க்கிறோம். here we read about King Saul. சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீ. And Samuel said to Saul, Thou hast done foolishly, thou hast not kept the commandment of the Lord thy God, which he commanded thee. 14th verse 14ஆம் வசனத்தின் கடைசி பகுதி பாருங்க. Verse 14, the last part of it. கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னார். He said, Because thou hast not kept that which the Lord commanded thee. கர்த்தர் சொன்ன வார்த்தையை நீர் கை கொள்ளல. You did not obey the word that the Lord has commanded you. சவுலுடைய வாழ்க்கையை நீங்க பார்ப்பீங்களானா, When you look at the life of Saul, கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாத அவன், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்காத அவனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, அவன் தன்னை சுற்றி வந்த எல்லா தீங்குக்கும் பயந்து கொண்டே இருக்கிறவனா நீங்க பார்க்கலாம். you can see this Saul who did not have confidence in the Lord, who did not obey and keep the word of God. You can find he was fearing and afraid in all the instances in his life. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியவில்லையேன்னு சொன்ன வார்த்தையை நீங்க எந்த இடத்துல எந்த சந்தர்ப்பத்தில் வாசிக்கலாம்னா 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், So this word where he says, You have not kept the word of the Lord that the Lord has commanded thee, this you can read in the instance that comes in 1 Samuel 13 verse 5. அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. There happens an incident. பெலிஸ்தியர் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணும்படி வந்துட்டாங்க. These Philistines have come to wage a war against Israel. அவர்களிடத்தில் 30,000 ரதங்கள் இருக்கிறது. They had 30,000 chariots. 6,000 குதிரை வீரர் இருக்கிறாங்க. They had 6,000 horsemen. கடற்கரை மணலத்தனையான அல்லது எண்ண முடியாத அளவு ஜனங்கள் கூட்டம் கூடி வர்றாங்க. And they had people as a sand which are innumerable. அவங்க எல்லாரும் மிக்மாஸ் அப்படின்ற இடத்துல பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. And they have pitched a camp at Michmash. இப்போ இந்த பெரிய கூட்டம், இந்த ஏராளமான ரதங்கள், இந்த ஏராளமான குதிரை வீரரை பார்த்த உடனே இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும் பயந்து போய் அவர்கள் எல்லாரும் என்ன செய்தாங்கன்னா 6ஆம் வசனத்துல அவங்க கெபிகளிலும் முட்காடுகளிலும் கண்மலைகளிலும் துருக்களிலும் குகைகளிலும் ஒளித்து கொண்டார்கள்னு பார்க்கிறோம். So when this Israelites, the people of Israel saw all these horsemen, chariots and multitude of people, we read in verse 6 that they hid themselves in caves, in thickets, in rocks, in high places and in pits. இப்போ நடந்த என்ன தெரியுமா? You know what happened? எல்லாருக்கும் பயம். Now all the people are afraid. யாருக்குமே யுத்தம் பண்றதுக்கு தைரியம் இல்ல. No person had the courage to fight the war. அப்போ இவரெல்லாம் யுத்தம் பண்றதுக்கு நடத்துறதுக்கு ஒரே ஒரு மனுஷன் இருக்கிறார், அவர்தான் சவுல் ராஜா. So only one person who can lead them towards battle is Saul alone. இப்போ அவங்க பார்க்கறாங்க, இவர் ஒருத்தர் தான் நமக்கு விட்டா தலைவர், போட்டி இல்லாத தலைவர். So he is the only king or the only person, a leader who can lead us to the war. இவர் தான் தேர்தல் இல்லாத தலைவர். So he is the only leader who is elected without an election. அவருக்கு எந்த எதிர்ப்புமே கிடையாது. There is no opposition for him. யாரும் அவருக்கு போட்டி கிடையாது. There is no competition for him. அவருக்கு இணையானவங்க யாரும் கிடையாது. There is no one equal to him. அவரை விட சிறந்தவர்கள் யாரும் கிடையாது. There is no one special or best than him. அவர்களுக்கு கிடைச்ச ஒரே தலைவர் சவுல் ராஜா. So only leader that they got is Saul alone. எல்லாரும் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க, பயந்துட்டு இருக்காங்க. Everyone are hiding and very afraid now. அதனால நடந்தது என்ன? So what happened now? 7ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், If you read verse 7, கடைசி பகுதி சொல்லுகிறது, the last part says, சகல ஜனங்களும் பயந்து கொண்டு அவனுக்கு பின் சென்றார். And all the people followed him trembling.
எல்லாரும் பயந்துட்டு போறாங்க. All the people followed him out of இப்போ fear. சாமுவேல் சொல்றாரு, Now Samuel said, நான் வர்றேன்ப்பா, I'm going to come. நீங்க யுத்தம் பண்றதுக்கு முன்னாடி எல்லாரும் காத்துருங்க. So before doing the battle, you wait. நீங்க உடனே அவசரப்பட்டு நீங்க காணிக்கையெல்லாம் நீங்க செலுத்தாதீங்க, நீங்க எந்த பலியும் செலுத்திராதீங்க, வெயிட் பண்ணுங்க, நான் வர்றேன்னு சொல்றேன். So you don't offer anything or any sacrifice until I come. You have to wait. இப்ப 8ஆம் வசனம் பாருங்க. Verse 8 says, சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் அவன் காத்திருக்கிறான். and this Saul, he tarried 7 days according to the set time. சவுல் வெயிட் பண்றார், 7 நாள் வெயிட் பண்றார். This Saul waited for 7 days. சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. But Samuel had not come to இப்ப Gilgal. நடந்தது என்னன்னா, ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனாங்க. Now people began to scatter from him. என்ன நடக்கு? What happened? ஜனங்க வெயிட் பண்றாங்க. The people waited now. இவர்தான் தலைவர் நம்ம நினைக்கிறோம். We think he is the leader. இவர்தான் யுத்தம் பண்ண போறாரு. He is the one who got a battle. அந்த பக்கம் அவ்வளவு கடற்கரை திரளான சத்துருக்கள் இருக்காங்க. We have multitude of enemies on the other side. அதனால இவர்தான் நம்மளை காப்பாற்ற போறான்னு உட்கார்ந்திருந்தா, So when they sat trusting that he is going to save them, 7 நாள் இந்த தலைவன் எழும்ப மாட்டேங்கிறாரு. this leader is not raising for 7 days. அவர் எதையுமே ஆரம்பிக்க மாட்டேங்கிறாரு. He is not starting anything for 7 அவர் days. காத்துட்டு இருக்கிற உடனே When they were waiting, நடக்கிறது என்னன்னா, ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சமா சிதற ஆரம்பிக்கிறாங்க. now people began to scatter now. உடனே நடக்கிறது என்ன? Now what happened? 9ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, Verse 9 says, சவுல் சொல்லுகிறான், சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். and Saul said, bring hither a burnt offering to me and peace offerings, and he offered the burnt offerings. ஒரு ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை ஒரு ராஜா செய்கிறான். A king did the work which as a priest ought to do. அவன் அந்த பலியிட்டு முடிஞ்ச உடனே சாமுவேல் உள்ள வந்துட்டான். So as soon as he had made the end of an offering, immediately Samuel came in. சாமுவேல் உடனே கேட்கிறாரு 11ஆம் வசனத்துல, Samuel asked in verse 11, நீ செய்தது என்ன அப்படின்னு கேட்டார். yes, what have you done? உடனே சவுல் என்ன சொன்னான் தெரியுமா? Now what did Saul say? 11ஆம் வசனம் பாருங்க. Verse 11, ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தியர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினால் கில்காலில் பெலிஸ்தியர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்று சொன்னான். and Saul said, because I saw that the people were scattered from me, and that thou camest not within the days appointed, and that the Philistines gathered themselves together at Michmash, therefore said I, the Philistines will come down now upon me to Gilgal, and I have not made supplication unto the Lord. I forced myself therefore and offered a burnt offering. இப்போ பாத்தீங்களா இப்ப நடந்தது என்னன்னு? So did you see what happened? ஒரு காலம் இருந்தது, ஜனங்கள் சத்துருக்களை பார்த்தா பயந்துட்டு இருந்தாங்க. There was a time when people were afraid of enemies. எல்லாரும் பயத்துல இருக்கிறதுனால சவுலிடத்துல சேர்ந்தாங்க. Since everyone were in fear, they came to Saul. இப்ப கூட்டம் இவர் பக்கம் கூடிருச்சு. Now all the crowd came to Saul. இப்ப இவருக்கு இருக்கிற பெரிய சவால் என்னன்னா, வந்த கூட்டத்தை காப்பாத்தி கூட வச்சுக்கணும். Now greatest challenge he had is that he has to keep the crowd that has come to him. இப்ப கூட்டத்து மேல அவருக்கு ஆசை வந்துருச்சு. Now he had a desire upon this crowd. இவ்வளவு கூட்டம் வந்திருக்கே, இதை நம்ம இழந்துட கூடாது. So we have a great majority of people, we should not lose them. இதை நம்ம விட்டுற கூடாது. We should not lose them. அதனால என்ன சொல்றாருன்னா, அவர் இவங்க சிதறி போறத பார்த்து இவருக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. So when he saw people began to scatter, he had a fear in him. எல்லாரும் நம்மள விட்டு போயிடுவாங்களோ, maybe people may leave me. அவ்வளவுதான். ஜனங்களை குறித்த ஒரு பயம் வந்த உடனே அந்த மனிதன் கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கையை விட்டுட்டு மனுஷனுடைய பயத்தினால கர்த்தர் செய்ய சொல்லாத வேலையை அவர் செய்தார். So because he had fear that people may scatter, people may leave him, and he left the confidence in the Lord and did something which he should not do. நான் சொல்லுவேன், கர்த்தர் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்வீங்களானா அவருக்கு நீங்க முழுமையாக கீழ்ப்படிவீர்கள். If you say that you have confidence in the Lord, it means that you will obey the Lord completely. நான் சொல்லுவேன், நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நீங்க கர்த்தர் மேல் முழு நம்பிக்கையா இருப்பீர்களானால் மனிதனை குறித்த பயம் உங்களுக்கு வரவே வராது. I tell you, if you have confidence in the Lord and if you obey the word of God, you will not fear people at all. நான் மறுபடியும் சொல்கிறேன், I repeat it. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் கர்த்தருக்கு மேலே உங்கள் நம்பிக்கை வைப்பீர்களானால் நிச்சயமாகவே எந்த மனிதனும் உங்களை பயமுறுத்த முடியாது. If you obey the word of God and if you have confidence in the Lord, then surely no man can fear you. சவுலுடைய வாழ்க்கையில் துக்கமான காரியம் என்னவென்றால், தொடர்ந்து அவன் அடிக்கடி மனிதரை கண்டு பயப்படுகிற ஒரு சுபாவம் உள்ளவனாக இருந்தான். So the constant problem that Saul was facing in his life is that he was continuously fearing for people. அதோட அர்த்தம் என்னவென்றால், அவனுடைய இருதயத்துல தேவனை குறித்த ஒரு உறுதியான நம்பிக்கை
அவனுக்கு இல்லை. So it means that he lacked that confidence in the Lord which he should have, which was very evident. அவனுக்கு அந்த கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கை இல்லாததுனால எல்லா மனிதரை பார்த்தும் அவனுக்கு ஒரு பயம் இருந்துட்டே இருந்துச்சு. Since he did not have confidence in the Lord, he had fear for people. நல்லா கவனிங்க. Listen carefully. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒருவனுக்கு இருக்குமானா அது அவனுக்கு தீமையை விட்டு விலக்கும். So if a person has a fear of the Lord, that will depart him from evil. ஆனால் அதே வேளையில் 29ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 25ஐ வாசிப்பீர்களானால், if you read Proverbs 29 and verse 25, வேதம் சொல்லுகிறது மனுஷருக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். The fear of man bringeth a snare. கவனிச்சீங்களா வித்தியாசத்தை? Did you see the difference? கர்த்தரை ஒரு மனுஷன் பயந்தான்னா அது அவனை தீமையை விட்டு விலக்கும். If a man fears the Lord, that will help him to depart from evil. ஆனா மனுஷனுக்கு பயப்படுவானால் அவனை கண்ணியாக அது மாறும். But fear of a man brings a snare. நீங்கள் சவுலுடைய வாழ்க்கையை பார்ப்பீங்களானா கர்த்தரை நம்புவதை விட மனுஷன் மேல் அவன் பயம் வைத்திருந்ததுனால அவன் வாழ்க்கையில ஒன்றன் பின் ஒன்றாக அநேக துன்பங்கள்ல அநேக கண்ணிகள்ல அவன் சிக்கிக்கொண்டே இருந்தான். If you look at this life of Saul, besides having confidence in the Lord, since he was afraid of people and men, if you can see that he was caught in so many kinds of snares and traps and problems. இந்த சவுல் ராஜாவுடைய வாழ்க்கை முடியும் போது கூட பாத்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியோடு பூரணத்தோடு முடியலன்றதான் வேதனை. So even when he ended his life did not end in a perfect way or as a joyful way. அது ஒரு ஜெயத்தோடு முடியல. It did not end victoriously. அது ஒரு கனத்திற்குரியதா முடியல. It did not end in a honorable manner. ரொம்ப வேதனையான ஒரு விதத்துல அவனுடைய வாழ்க்கை முடிந்தது. His life ended in a painful way. நான் சொல்லுவேன் கர்த்தர் அவர் மேல் நாம் 100% நம்பிக்கை வைக்கணும்னு விரும்புறாரு. The Lord expects that we should have 100% confidence in the Lord. அந்த நம்பிக்கை ஒருவனுக்கு இருக்கிறது என்று அவன் சொல்லுவானானால் நிச்சயமாவே அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறவனா இருப்பான். If a person says that he has that confidence in the Lord, and surely he will be obeying the word of God. ஒருவன் உண்மையாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர் மேல் முழு நம்பிக்கை வைத்திருந்தானால் அவன் மனுஷனை பார்த்து பயப்பட மாட்டான். If a person obeys the word of God and have 100% confidence in the Lord, he will not be afraid of men. சவுலுடைய வாழ்க்கையில 3 பயங்கள் இருந்தது. There were 3 fears in the life of Saul. மனித பயங்களை 3ஆக பிரிக்கலாம். We can divide the fear of people into 3. அந்த 3 பயங்கள் என்ன என்பதை உங்களுக்கு சுருக்கமாய் சொல்லுகிறேன். So I want to tell those 3 fears in short. முதலாவது அவனுடைய பயம் யாரை பற்றினது தெரியுமா? First fear was about what? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. If you read 1 Samuel 17 verse 11. சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். When Saul and all Israel heard those words of the Philistine, they were dismayed and greatly afraid. இஸ்ரவேலர் அனைவரும் பயப்பட்டாங்கன்றது எனக்கு பெரிய அதிசயம் கிடையாது. So when all Israel heard and they were afraid, that is not a big surprise. ஏனா இவங்க அடிக்கடி யுத்தத்துல பழக்கப்பட்டவங்க கிடையாது. It's because they are not used to battles many times. இவ்வளவு பெரிய சேனை அவங்கட்ட கிடையாது. They don't have a big army with them. அவங்க ஒரு புதிய தேசம் இப்பதான். That is a new nation now. இப்பதான் முதல் ராஜாவே நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. So only now the first king is appointed. ஏனா ராஜா வந்த பிறகு தான் ராணுவம் வரும். Because only after the king is appointed there will be armies. அதுக்கு அப்புறம் தான் தளபதிகள் வருவாங்க. Only then they will have captains. அதுக்கு அப்புறம் தான் எல்லாம் ஒழுங்கு சீரமைக்கப்படும். So only then they will have everything in order. இப்போ இவங்க பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கனா இவங்களுக்கு இப்போதான் ராஜாவே வந்திருக்காரு. So the problem is that they just had a king only now. இப்போதான் அவங்க யுத்தங்கள் ஆரம்பிக்க போகுது. Only now the battle is going to start. இப்போ கோலியாத் என்பவன் பெலிஸ்தியர் பக்கத்துல இருந்து வருகிறான். So Goliath from Philistine side is coming now. 40 நாள் வந்து சத்தம் போட்டு போறான். So 40 days he was coming there and making voice. என்னோடு ஒருவனை சண்டையிடும்படி அனுப்பு. So you choose a person to fight with me. என்னோட அனுப்பு. You send it to me. அவன் போட்ட சத்தத்தை பார்த்துட்டு when they heard his noise, வேதம் சொல்லுங்க இஸ்ரவேலர் மாத்திரம் இல்லங்க சவுலே பயந்துட்டான். Not only Israel but even Saul was afraid. உண்மை என்ன தெரியுமா? No, what is the truth? எல்லா இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கிலும் சவுல் தான் ரொம்ப உயரமா இருந்தான். So this Saul was taller than all other Israelites. அப்ப அர்த்தம் என்னன்னா இந்த கோலியாத் என்கிற ராட்சதன் உயர்ந்த மனிதனுக்கு முன்பாக இஸ்ரவேலர் பக்கத்திலிருந்து யுத்தம் செய்யறதுக்கு போறதுக்கு தகுதி உள்ளவன் அப்படின்னு யாராவது ஒருவர் இருக்குமானா அது சவுல் ராஜாவை போல வேற யாரும் கிடையாது. So if there could be one person who could be entitled to stand against this giant Goliath, it would be none other than Saul. ஆனால் இந்த உயரமான சவுல் பயந்து போனான். But this tall Saul, he was afraid.
ரொம்ப வேதனையான சம்பவம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் கர்த்தரிடத்திலும் விசாரிக்கல எப்படி இந்த மனிதனை டேக்கிள் பண்றதுன்னு. So he don't even inquired the Lord how to tackle this man. அவன் வந்து தேவன் மேல் நம்பிக்கை வைக்கல அந்த பிரச்சனையை பார்த்து. He did not set his confidence on the Lord when he saw the problem. கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லாதனால அவனுக்கு இந்த மனுஷனை பார்த்த உடனே நம்பிக்கை ஒரு பயம் வந்துருச்சு. So just because he did not have confidence in the Lord, when he saw this giant, he had a fear. ஒரு சின்ன பையனுக்கு இருக்கிற தைரியம் கூட இவனுக்கு இல்ல. So he did not have the confidence even which a small lad had. பாருங்க, அந்த சின்ன பையன் வந்து சொல்லுகிறான், சாட்சியா சொல்லுகிறான், நான் ஒரு முறை சிங்கத்தை வந்து நான் வந்து சிங்கத்தின் வாயிலிருந்து கரடியின் வாயிலிருந்து என் ஆடுகளை நான் தப்புவித்தேன்னு சொல்லுகிறான். So this small lad came and said, see, I delivered or saved my sheep from the mouth of a lion and bear once. இன்னொரு விதமாய் சொன்னால், சிங்கத்தை கொன்று போட்டேன், கரடியை கொன்று போட்டேன். In other words, I slew both the lion and the bear. இவ்வளவு ஒரு சின்ன பிள்ளை தைரியமா சாட்சி சொல்லுகிறான். When a small lad can testify very boldly, வேதம் சொல்லுகிறது, சவுல் என்ன செய்தான்னா தன்னுடைய வஸ்திரங்களை தாவீதின் மேல் போட்டானா. So the Bible says Saul armed David with his armor and with his garments. இதே சவுல் வந்து அந்த சின்ன பிள்ளைகிட்ட சொல்றாரு, அவன் வந்து சிறு வயது முதல் யுத்த வீரன். So he said unto this Saul said unto David, he is a warrior right from his childhood. நீ யுத்தத்துல பழக்கம் இல்லாதவன். You are not used to this war. எங்க யாருக்கு தைரியம் சொல்லணும்? Who should actually encourage whom? ஒரு சின்ன பிள்ளை வந்து யுத்தத்தையே பார்க்காத ஒருவன் வந்து தைரியமா எழும்பி வந்து அவன் யுத்தம் பண்றதுக்கு ரெடியா எழும்புறான். A young boy who have not even seen a battle is now ready and he arose to battle against him. ஆனா யுத்தத்திலேயே பிறந்து வளர்ந்து பழக்கப்பட்ட யுத்தத்தை நடத்த வேண்டிய தலைவன் ஒளிஞ்சிட்டு உட்கார்ந்திருக்கிறார். But the leader who is used to battle and who is supposed to lead the battle is now hiding himself. முதலாவது அவனுடைய பயம் என்ன பயம் தெரியுமா? Now what is the first fear that he had? சத்துருக்களை குறித்த பயம். Fear for his foes. சத்துருக்களுடைய வார்த்தைகள் அவர்களுடைய சவால்களை பார்த்து நடுங்கி போனான் சவுல். This Saul trembled at the words and the challenge of his enemies. அவன் என்ன பார்க்க ஆரம்பிச்சிட்டானா, சத்துருக்களுடைய சேனைகளின் தொகைகளை அவன் பார்த்தான். He began to see the number of enemies. அவருடைய சத்தத்தை அவன் கேட்டான். He heard their noise. அவருடைய பயமுறுத்தலுக்கு ரொம்ப கவனம் செலுத்தினான். He gave much attention to their threats. ஆனா இதற்கு நடுவுல கர்த்தர் மேல் அவன் நம்பிக்கை வைத்தால் என்ன நடக்கும் அப்படின்றத அவன் யோசிக்கல. But amidst this he never thought, what will happen if I have confidence in the Lord? என்னை அழைத்த தேவன் ஒருவர் இருக்கிறார். There is a Lord who has called me. என்னை அபிஷேகித்தவர் ஒருவர் இருக்கிறார். There is a Lord who has anointed me. என்னை ஏற்படுத்தினவர் ஒருவர் இருக்கிறார். There is a Lord who has appointed me. நான் ஏங்க இந்த மனுஷனுக்கு பயப்படணும்? Why should I fear this man? இந்த சத்துருவுக்கு நான் ஏன் பயப்படணும்? Why should I be afraid of this foe? கர்த்தர் எங்கள் தேவனாய் இருக்கிறார். When the Lord is our God. எங்களுடைய முற்பிதாக்கள் வந்து அவங்க வெளியே வரும்போது எகிப்தின் சேனை முழுவதுமே ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்தில் ஆண்டவர் மூழ்கி போட்டார். When our forefathers came out of Egypt, the Lord drowned the entire host and army of Egypt in the Red Sea. அப்போ இவ்வளோ பெரிய கர்த்தர் நமக்கு இருக்கும்போது இந்த மனுஷனுக்கு ஏன் நம்ம பயப்படணும்? When we have such a great God with us, why should we be afraid of this man? கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது ஒரு மனிதனை கண்டு ஏன் நம்ம நடுங்கணும்? When the Lord is on our side, why should we be afraid of one single man? ஜனங்கள் பயப்படுவாங்க. People may be afraid. ஆனா தைரியம் சொல்ல வேண்டிய தலைவனே இந்த மக்களுக்கு பயந்துட்டு ஒளிஞ்சு நிற்கிறான். But the leader who ought to encourage people is now afraid. விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, what is the outcome? அவனை குறித்து பாட்டு பாடும்போது ஜனங்கள் வந்து அவனை 10 மடங்கு தாவீதை விட குறைத்து பாட்டு பாடினாங்க. So when people sang songs about him, they actually decreased 10 times when compared with David. ஏன்? Why? ஜனங்கள் வந்து தானா செய்யல. Because people did not do it automatically. ஒரு ராஜா தான் எழும்பி நிற்க வேண்டிய ஸ்தானத்திற்கு எழும்பி நிக்கல. It's because a king did not take the stand which he is supposed to take. என்ன பயம்பா உனக்கு? What fear you have? ஓ, என் சத்ருவை பார்த்தா பயமா இருக்கு. I am afraid of my foes. அவங்க பயமுறுத்தல கேட்டா ரொம்ப பயமா இருக்கு. When I look at their threatenings, I'm really அவங்க நேரா நிற்கும்போது அவங்க கம்பீரத்தை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. When I see their boldness and courage, I'm really afraid of it. அவங்க வந்து என்னெல்லாம் terms and conditions கொடுக்கறாங்களோ அதை பார்த்து ரொம்ப பயமா இருக்கு. When you look at the terms and conditions they lay down, I'm really afraid of it. சவுல் மறந்துட்டாரு. Saul forgot. இஸ்ரவேல் தேசத்தை சுதந்திரமாய் கொடுத்தவர் கர்த்தர். It is God who gave this Israel as an inheritance to them. உன்மேல் கை வைக்கிறவன் என் கண்மணியை தொடுறான்னு சொன்னாரு. The Lord said, he who touches you shall touch the apple of my eye. இரவும் பகலும் நம்மை காக்கிறவர் தேவன். Our Lord is a Lord who keeps us day and night. அந்த தேவனுடைய வல்லமையை அவன் மறந்துட்டு அதை பார்க்காம சத்துருக்களுடைய திரள்ச்சியவே பார்த்து கொண்டிருந்தான்.
பார்க்கணும். He forgot to look at the power of God, but was looking at the greater number of enemies. இன்னைக்கு உங்களுக்கு தைரியமா நான் சொல்றேன், I tell you boldly today, உங்கள் கண்களால் பார்க்கிற எதிர்ப்பை பார்த்து நீங்க நடுங்காதீங்க. don't be afraid of the opposition that you see by your eyes. நீங்க பார்த்து நடுங்காதீங்க. You don't tremble at it. கண்களால் பார்க்கிறது எல்லாமே உண்மை அல்ல. Whatever you see by your eyes are not true. ஆகவே தான் எலிசா சொன்னாரு, That's why Elisha said, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். they that with us are greater than that they are with them. அவர்களோடு இருக்கிறது மாமிச புயம், நம்மோடு இருக்கிறது தேவனுடைய கரம். The one that is with them is an arm of the flesh, but the one who is with us is the arm of the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. ஆனால் நான் ஏன் பயப்படணும்? Therefore, why should I நான் fear? பயப்படக்கூடாது. I should not fear. கர்த்தர் மேல் நான் முழு நம்பிக்கையா இருந்தா பயப்பட மாட்டேன். If I have full confidence in the Lord, I will not fear. முதலாவது அவன் பயம் வந்து சத்துருக்களை பற்றிய பயம். First, his fear was fear for his foes. இரண்டாவது அவனுடைய மனித பயம் எப்படிப்பட்டது தெரியுமா? So second kind of fear, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பாருங்க. First Samuel chapter 15 verse 24. வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். And Saul said unto Samuel, I have sinned, for I have transgressed the commandment of the Lord and thy words, because I feared the people and obeyed their voice. ஏன் ஜனங்களுடைய சத்தத்தை கேட்டாரு? Why did he hear the voice of the people? அவர் சொல்றாரு, ஜனங்களுக்கு பயந்துட்டேன் நானு. He said, I feared the people. ஜனங்களை கண்டு பயந்துட்டேன். I feared the people. அவங்க எல்லாம் சொல்றதை கேட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன். When I heard whatever they said, I feared them. அவங்க ஆளுக்கு ஒவ்வொரு ஆலோசனை கொடுக்குறாங்க. Each one is giving each counsel to me. அந்த ஆலோசனையை நான் கேட்காட்டி அவங்க என்னை விட்டு போயிடுவாங்க. If I don't obey their counsel, they will scatter from me. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. அதனால அவங்களையும் என் பக்கத்துல வச்சுக்கிறதுக்காக நான் அவர்களுக்கு பயந்துட்டேன். So therefore I feared them, that I may have them with me. முதலாவது சொல்வேன், அவனுடைய பயம் வந்து சத்துருக்களுக்காக பயம். First I could tell you, he had fear for his foes. இரண்டாவது சவுலுடைய பயம் என்ன பயம் தெரியுமா? Second kind of fear that Saul had, தன்னை பின்பற்றி வந்த ஜனங்களை பற்றி ஒரு பயம். so he had fear for his followers. தன்னை பின்பற்றி வந்தாங்க பாரு, அவங்கள பார்த்து பயம். He had fear for his followers, என்னை விட்டு போயிடுவாங்களோ, that they may leave him. என்ன பின்தொடர்ந்து வர கூட்டம் குறைஞ்சிருமோ, Maybe his followers may reduce. அவங்க சொல்றத கேட்காம போயிட்டா அவங்களுக்கு ஏதாவது இடரல் உண்டாகி என் மேல கோபித்து கொண்டு திரும்பி போயிடுவாங்களோ. If I don't listen to their voice, they may be offended and they may return back from me. அதனால அவர்களை தன்னுடைய கைக்குள்ள எப்பொழுதும் வைத்துக் கொள்ளணும், கூட்டத்தை எப்பொழுதும் பராமரிக்கணும்னு சொல்லி ஜனங்கள் சொன்னபடியெல்லாம் செய்தேன்னு அவன் சொல்லுகிறான். So he said, I did whatever people said, so that I can have them along with me and they will not lose them. ஏன் அதை செய்தேன்? What did I do? ஜனங்களுக்கு பயந்தேன். Because I feared the people. நல்லா கவனிங்க. Listen carefully. ஒரு உண்மையான தலைவன், ஒரு உண்மையான ராஜா யாருன்னா ஜனங்க அவனுக்கு பயப்படணும். A true leader or a true king is the one to whom the people should fear. ஆனால் இங்க அப்படி எல்லாம் தலைகளா நடக்குது. But here it is just the opposite. இந்த ராஜா ஜனங்களுக்கு பயந்துட்டு நிக்கிறாரு. Here the king is afraid of the people. ஜனங்கள் ஓங்கிய கரத்தை எடுக்கறாங்க. The people is actually raising an outstretched arm. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. ஏன் இந்த தன்னை பின்பற்றி வந்த மக்களை பற்றி அவனுக்கு இவ்வளவு பயம் வந்தது தெரியுமா? Why did he have such kind of fear for his followers? அவன் நம்பிக்கையை தேவன் மேல் வைக்கல, நம்பிக்கையை மனிதர்கள் மேல் வைத்தான். It's because he did not set his confidence on the Lord, but he set it on the people. அவன் நினைத்தான் தன் வாழ்க்கையின் ஆசீர்வாதம், செழிப்பு, வருங்காலம் எல்லாமே தன்னை பின்பற்றி வருகிற தன்னுடைய ஜனக்கூட்டத்தின் பின்னால தான் இருக்கு. He thought all the blessings, all the greatest exaltation, everything in his life is based upon the people that is following. அதனால அவன் எப்பவுமே இந்த பொலிட்டிக்கல் கிரௌடை வந்து அஃபெண்ட் பண்ணக்கூடாது, அவங்கள நம்ம கைக்குள்ளே போட்டு வச்சுக்கணும்னே உட்கார்ந்துருந்தான். Therefore he had a thought that he should not offend this political crowd and he should have them within himself. தன்னோட யுத்தம் பண்ண வந்தவங்களோட எப்பவுமே அவன் வந்து சமாதானம் பண்ணிக்கிட்டு அவங்கள வந்து ஆற்றிட்டு தேற்றிட்டு அவங்கள திருப்திப்படுத்திட்டு இப்படியே நடந்து. He was always trying to have a peace treaty and console people who came against him for to fight நம்முடைய with him. ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல மாதிரி. Our Lord Jesus Christ is a good example to us. அவர் யார் தெரியுமா? No, who is he? தன்னை பின்பற்றி வந்த மக்களை பார்த்தாலும் அவர் ஒரு நாளும் பயப்படவே இல்லை. He was not afraid of his followers whoever came after him. அநேகர் அவரை விட்டு இடறி போய் அவரை பின்பற்றாம திரும்பி போயிட்டாங்க. There are many people who were offended and just turned away from following him. அவருடைய சீஷர்கள் கூட ஓடி போயிட்டாங்க. Even many of his disciples fled away. ஒரு முறை அவர் திரும்பி பார்த்து கேட்டார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களான்னு கேட்டார். Once he turned back and asked, do you also have heart to leave me and go? சில வேளையில பாருங்க, அவருடைய வார்த்தைகள் எல்லாருக்கும் பிரியமா இல்ல. Sometimes his words were not pleasing to everyone. அநேகர் அவருடைய சத்தத்தை கேட்டுட்டு பின்பற்றல, பின்வாங்கி போயிட்டாங்க. Many people did not hear many people after hearing his voice did not follow
follow him, but then backslided from him. ஆனாலும் இயேசு கவலையே படல. But Jesus was not bothered about it. கூட்டத்துக்காக அவர் வாழவே இல்லை. He did not live for the followers. அவருடைய நம்பிக்கை அதனுடைய சீடர்கள் மேல் கிடையாது. His confidence was not upon his disciples. அவருடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருந்தது. His confidence was upon the Lord. அவருக்கு தெரியும் அந்த ராத்திரியிலே மேய்ப்பன் அடிக்கப்படுவான், மந்தையெல்லாம் சிதறி போகும்னு அவருக்கு தெரியும். You know very well that night that the shepherd will be slaughtered and all the sheep will be scattered. ஆனா எல்லா ஆடுமே சிதறி போனாலும் அவர் இரவு முழுவதும் ஜெபித்து கொண்டு தன்னுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் வைத்தார். But though all his flock was scattered, he had his confidence in the Lord and he prayed the entire night. சில வேளையில அவர்கள் சொன்ன ஆலோசனைகளை அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. Sometimes he did not even accept the counsel and advice which they gave him. உதாரணமாக பேதுரு சொன்னார், For example, Peter said, இதெல்லாம் உமக்கு சம்பவிக்கவே கூடாது. Lord, this should not happen to you. இப்படி மனுஷகுமாரன் மனுஷர் கையில பிடிபட்டு பாடுபட்டு மரிக்கணும், இதெல்லாம் உமக்கு தகாத ஆண்டவரே, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி கடிந்து கொண்டான். Lord, you don't deserve to be caught or arrested and suffer affliction in the hand of the men. Lord, this should not happen to you, Lord. இயேசு அவனை பார்த்து அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னார். Jesus said, Get behind me, Satan. அவர் சொல்லும்போது அவர் நினைக்கல, ஐயோ இவனும் பின்னால போயிட்டான்னா நமக்கு இருக்கிற கொஞ்சம் கூட்டாளிகளை கூட நம்ம இழந்துட்டு இருக்கிறோமே. When Jesus said this, he never thought, see, even when I offend him this way, he may also leave me and I will lose my followers. எதுக்கு இருக்கிறதே கொஞ்சம் பேர் தான், எல்லாருடைய கோபத்துக்கு நம்ம ஏன் ஆளாகணும்? So I just have only a few crowd. Why should I become? I should lose them. அதனால அவங்களை இழக்காம இருக்கிறதுக்காக அவங்கள கூடவே வச்சுக்கிட்டு அவங்கள எல்லாரையும் பிரியப்படுத்திட்டு இயேசு அப்படி போகல. Jesus therefore not to lose them, he never tried to please them at all times. அவரை தன்னை பின்பற்றி வந்தவர்களை பார்த்து பயப்படவே இல்லை. He was not afraid of his people and followers who came behind him. உண்மையா சொல்ல போனா அவரை பின்பற்றி வந்தவங்க தான் அவரை பார்த்து பயந்தாங்க. Truly to say, only his followers were afraid of him. ஏன் தெரியுமா? You know why? அவருடைய நம்பிக்கை மனிதன் மேல் இல்ல. Because his confidence was not on the அவருடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருந்தது. He set his confidence on the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. மூன்றாவது ஒரு பயம், சவுல் நமக்கு இருக்கக்கூடாத ஒரு பயத்தை, மூன்றாவது மனுஷ பயனை நீங்க படிக்கலாம். You can also read the third fear that Saul had, which we should not have. முதலாவது சொன்ன சத்துருக்களை பார்த்து அவன் பயந்தான். First he had fear for his foes. இரண்டாவது தன்னை பின்பற்றி வந்த மனிதர்களை பார்த்து பயந்தான். Second he had fear for his followers. மூன்றாவது ஒருவரை பற்றி பயந்தான் பாருங்க. And third he had fear. 1 சாமுவேல் 18:15. 1 Samuel 18:15. 18:15. 18:15. தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். And David behaved himself wisely in all his ways, and the Lord was with him. 15ஆம் வசனத்துல படித்தால், In verse 15 we read, அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். Wherefore when Saul saw that he behaved himself very wisely, he was afraid of him. என்ன பிரச்சனைங்க? What is the problem here? தாவீது புத்திமானாய் நடந்துட்டானா? David behaved wisely. அவன் புத்திமானாய் நடக்கிறத கண்டு தாவீதை கண்டு சவுல் பயந்தான். When Saul saw that David behaved wisely, he was afraid of him. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது படிக்கும்போது. It is really surprising to read. இந்த தாவீது யார் தெரியுமா? Who is this David? உண்மையா சொல்ல போனா அவனுடைய உற்ற சிநேகிதன். Truly to say, he is just his friend. அவனுடைய தேவைக்கெல்லாம் அவனுடைய அவசரத்துக்கெல்லாம் உதவி செய்தவன். He is the one who came and helped him in all his need. அவன் தன் ஜீவனை பணயம் வைத்துக்கொண்டு ராஜாவின் சார்புல போய் கோலியாத்தோட யுத்தம் பண்ணி ஜெயித்தவன். So he is the one who went on behalf of the king and fought a battle with Goliath. அது மாத்திரம் இல்ல, சவுல் ராஜாவினுடைய மகனாகிய யோனத்தானினுடைய உற்ற சிநேகிதன். And he is the sole companion and close friend of this Jonathan, who is the son of Saul. அது மாத்திரம் இல்ல, And not only that, இந்த தாவீது அல்டிமேட்டா என்னவா மாறினானா சவுலுடைய சொந்தமாக மாறினான். this David ultimately became a relative of Saul. சவுலுடைய மகளை திருமணம் செய்த மருமகனாக நிற்கிறான். He is now the son-in-law of Saul, who married Saul's daughter. ஆகவே நான் சொல்லுவேன், இவன் யாருன்னா நல்ல நண்பன், அது மாத்திரமல்ல தன்னுடைய சொந்த குடும்பம். So I could tell you he is a good friend and family. ஆனா இந்த சவுல் தன்னுடைய சொந்த நண்பனை பார்த்து, தன்னுடைய சொந்த குடும்பத்தை பார்த்து, அந்த மனிதனை பார்த்து பயந்தான். But this Saul was afraid of his own friend and his own family and that man. Why? என்னை விட அவன் புத்திமான் எல்லாம் தெரிஞ்சுக்கிடுவாங்களோ? Because people may know that he is more wiser than me. சில பேர் இருக்காங்க எந்த நேரமுமே மற்றவர்களோடையே ஒப்பிட்டு கொண்டே வாழ்வாங்க. There are some people who will always keep comparing themselves with other people at all times. தங்களுக்கு நன்மை செய்து தங்களை நேசிக்கிறவர்களை கூட ஒரு போட்டியாவே பார்ப்பாங்க. They will always consider people who always do good to them and do always good to them as a competition. தாவீது ஒரு நாளும் சவுலோட போட்டி போடல. This David never competed with Saul. ஒரு நாளும் அவனோட
ஒப்பிடல, He never compared himself with Saul. அவனை குறைத்து பேசவும் இல்ல. He never even underestimated him. ஆனா இவன் பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையின் நம்பிக்கையை கர்த்தர் மேல வைக்காததுனால ஒரு மனுஷன் கொஞ்சம் பிரகாசிக்கிறானோ இவனுக்கு பயம் பிடிச்சிருது. But since he did not set his confidence in the Lord, when one person was shining brighter, he was afraid of him. பாருங்க, இதுதான் நம்ம தேவன் மேல் நம்பிக்கை வைக்காம இருந்தா நமக்கு வர்ற பிரச்சனை. So this is the problem that we face when we don't have confidence in the Lord. நம்ம கர்த்தர் மேல உறுதியா இருப்போமானா எவ்வளவு பேர் நமக்கு பின்பாகவோ முன்பாகவோ அவங்க பிரகாசிச்சு அவங்க பெரியவர்களா மாறினால் நம்ம பயப்படவே மாட்டோம். So when we have confidence in the Lord, no matter how many people may shine brighter even before us or after us, we will not be afraid of them. நாம மற்றவர்களுடைய வெற்றியை வைத்து நம்முடைய வாழ்க்கையினுடைய விலையை நாம ஒரு நாள் நிர்ணயம் பண்ணவே மாட்டோம். We will never decide the value of our life based on the success of some person's life. உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான வார்த்தை சொன்னாரு. Do you know our Lord Jesus said a very good word? அவர் சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை செய்வான். He who believes in me will do the works that I do. அது மாத்திரமல்ல, என்னை காட்டிலும் மேலான கிரியைகளை அவன் செய்வான். And not only that, he will do greater than me. இயேசுவுக்கு இந்த பிரச்சனையே இல்ல. Jesus did not have this problem. தன்னை விட மேன்மையா ஊழியம் செய்ய போறாங்கன்னே, ஐயோ நம்ம தேவகுமாரன்ற ஸ்டேட்டஸ் குறைஞ்சிருமோ. So if someone is going to minister greater than him, will I lose the status of being the son of God? மனுஷகுமாரன் என்று எல்லாரும் என்ன பார்த்து என்ன ரபி ரபின்னு அழைக்கிறாங்களே, இந்த பட்டத்துல எனக்கு ஏதாவது குறை வந்துருமோ. So all the people are looking at me as a son of man and calling me Rabbi. Will I lose or will I have some problem with this title? அந்த சீஷன் கொஞ்சம் பிரகாசிக்கிறாரு, அவர் கொஞ்சம் மேல வர்றாருன்னே ஏன் பதவிக்கு ஏதாவது பங்கம் வந்துருமோ. So that disciple is actually shining brighter. So if he comes up and get exalted, will there be any problem to my position? அவங்க எல்லாரும் அவங்க என்னை விட பெரிய கிரியைகளை செஞ்சுட்டா என்னுடைய மதிப்பு குறைஞ்சிருமோ. If they do great works and deeds than me, will I lose my respect? அப்படி இயேசு நினைக்கவே இல்லை. Jesus never thought so. நினைக்கவே இல்லை. He never thought. ஏன் தெரியுமா? You know why? அவருடைய நம்பிக்கை மற்றவனுடைய தாளந்திலேயோ தன்னுடைய தாளந்தில கூட கிடையாது. Because his confidence was not in the talent of other people or not even on his own talent. அவர் எப்பொழுதுமே நம்பிக்கையை தேவன் மேல் வைத்திருந்தார். He set his confidence always in the Lord. ஆனால் சவுலுடைய பரிதாப நிலைமை என்ன தெரியுமா? But what is the pathetic situation of Saul? கர்த்தர் எவ்வளவு ஆசீர்வதித்திருந்தார். No, see how much the Lord has blessed him. எவ்வளவு உயர்வு கொடுத்திருந்தார். How much exaltation the Lord has given him. சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்காங்க. He is seated on a throne now. ஆனால் ஒரு சின்ன பையனை பார்த்து பயந்துட்டு இருந்தான். But he was afraid of a small lad. ஏன்? Why? கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லை. Because he did not have his confidence in the Lord. பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. My dear ones, listen carefully. நீங்க கர்த்தர் மேல் உறுதியா நம்பிக்கை வச்சிட்டீங்க அப்படின்னா, if you have set your confidence steadfastly in the Lord, உங்கள் சத்துருக்களை பார்த்து நீங்க பயப்பட மாட்டீங்க. you will not be afraid of your foes. உங்களை பின்பற்றி வருகிறவர்களை பார்த்து நீங்க பயப்பட மாட்டீங்க. You will not be afraid of your followers. ஏன்? உங்கள் சொந்த குடும்பம், உங்கள் சிநேகிதர்களுடைய வெற்றிகளை பார்த்து கூட நீங்க பயப்பட மாட்டீங்க. And even you will not be afraid of your friend and family and their success. ஏன்னா உங்களுக்கு தெரியும், It's because you know என்னுடைய அஸ்திபாரம் என் தேவன். my foundation is my God. அந்த அஸ்திபாரம் நிலையான அஸ்திபாரம். That foundation is a stable one. சீயோன் மலை போல உறுதியா இருக்கும். It is very stable like the Mount Zion. நான் அசையவே மாட்டேன். I will not be shaken. யார் வரட்டும் யார் போகட்டும், No matter whoever may come and go, யார் பிரகாசிக்கட்டும் யார் பெரியவர்களாகட்டும், whoever may shine brighter, whoever may be exalted, யார் பயமுறுத்தட்டும் யார் திகிலை உண்டாக்கட்டும், whoever may fear me, whoever may threaten me, யார் என்னோட இருக்கட்டும் யார் விலகி போட்டும், no matter whoever may be with me or whoever may leave me, யார் என் பட்சத்துல நிக்கட்டும் யார் எதிர்த்து போட்டும், no matter whoever may stand on my side or stand against me, என்னுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல, my confidence is in the Lord. என்னுடைய உறுதி என் தேவன் மேல. My steadfastness is in the Lord. அதனால நான் பயப்படவே மாட்டேன். Therefore I will not fear. அந்த வசனத்தை நான் மறுபடியும் உங்களுக்காக வாசிக்கிறேன். I want to read that verse again for you. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 25 முதல் 26. Proverbs 3 verse 25 and 26. சடுதியான திகிலிலும் துஷ்டர்களின் பாழ்கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். Do not be afraid of sudden terror nor of trouble from the wicked when it comes. கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பா. For the Lord will be your confidence and will keep your foot from being caught. இந்த கர்த்தர் உங்களோட பேசுறாரு. The Lord is speaking with you today. ஒருவேளை உங்கள் சத்துருக்கள் உங்க ஆபீஸ்ல இருக்காங்களா? Maybe you have your enemies in your office. உங்கள் சத்துருக்கள் உங்கள் வீட்டாராகவே இருக்கிறாங்களா? Or your enemies your own family. உங்கள் சுற்றுப்புறத்தாரா இருக்காங்களா? Or it might be your neighbors.
நீங்க கர்த்தரை உண்மையா நம்புனீங்கன்னா அவங்கள பார்த்து பயப்பட மாட்டீங்க. If you truly trust the Lord, you will not be afraid of them. எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காம போயிடும். No weapon formed against me shall prosper. எனக்கு விரோதமாய் ஒரு வழியா வர்றவங்க 7 வழியா போயிடுவாங்க. The one who comes against me in one way will flee in 7 ways. ஏன் கர்த்தர் என் கூட இருக்கிறார். It's because the Lord is with me. என் நம்பிக்கை கர்த்தர் மேல. My confidence is in the Lord. அவர் அனுமதிக்காமல் சத்துரு என் மேல கை வைக்க முடியாது. The enemy cannot touch me without his permission. இந்த காலையில கர்த்தர் சொல்றார், நீ பயப்படாதப்பா, என் மேல நம்பிக்கை வை. This morning the Lord is saying, do not be afraid, set your confidence on me. சடுதியான திகில் வந்தா கூட நீ பயப்பட மாட்டாய். Even if there's a sudden terror, you will not be afraid. துஷ்டர்கள் பால் கடிப்பு செய்யும்போது நீ பயப்பட மாட்டாய். Even when your wicked people come and trouble you, you will not be afraid. உன் கால்களை சுற்றிலும் வலைகள் பின்னப்பட்டாலும் நீ சிக்கிக் கொள்ளாமல் கர்த்தர் பாப்பார். Even the traps are netted around your foot, you will not be caught and the Lord will keep யாரை you. பார்த்து நீங்க பயந்துட்டே இருக்கீங்க? So whom are you afraid of today? சத்துருக்களா? Is that your enemies? ஒருவேளை அவர்கள் உங்களுடைய சொந்தங்களா? Or is it your own family? ஏன் ஒருவேளை அவர்கள் உங்களை பின்பற்றி வருகிறவர்களா? Or it might be your followers? உங்க கீழ இருக்கிறவர்களா? ஒருவேளை உங்களுக்கு விரோதமா சூழ்ச்சி பண்ணிடுவாங்கன்னு பயப்படுறீங்களா? Or it might be your subordinates, you think that they may conspire against you. உங்களுக்கு விரோதமா எழும்பிடுவாங்கன்னு பயப்படுறீங்களா? You think that they may rise against you. உங்களை காட்டி கொடுத்துருவாங்கன்னு பயப்படுறீங்களா? You think that they may betray you. நீங்க நம்பிக்கை அவங்க மேல வைக்காதீங்க. Don't set your confidence on them. கர்த்தரை நம்புங்க. You have confidence in the கர்த்தரை Lord. உறுதியா பிடிச்சுக்கிடுங்க. You will hold on to the Lord. சீயோன் மலை போல அசையாமல் இருப்பீங்க. You will not be shaken like Mount Zion. ஜெபிப்போமா? Shall we pray? பரிசுத்த பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Our holy God, we praise you, Father. சடுதியான திகில்கள் எங்களுக்கு வரலாம். Lord, we may encounter sudden terrors. துஷ்டர்களுடைய சூழ்ச்சிகள் எங்களை சூழ்ந்து நிற்கலாம். Lord, we may have the conspiracy of wicked around me. ஆண்டவரே, ஒரு பெரிய வலை, ஒரு கண்ணி எங்களுக்காக பிணைக்கப்பட்டிருக்கலாம். Lord, there might be a big net or a snare that might be netted for us, Lord. இப்படிப்பட்ட பயங்கரங்கள் வந்தாலும் நாங்கள் பயப்படவே மாட்டோம். Lord, though we encounter such kind of dangers, we will not be afraid, Lord. ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கையும் எங்களுடைய நங்கூரமும் மனிதன் அல்லப்பா. Lord, it's because our confidence and our anchor is not men. எங்கள் சத்துருக்களும் எங்கள் நம்பிக்கை இல்லை. Lord, our enemies are not our confidence, Lord. ஆண்டவரே, எங்கள் பின்பாக எங்களை பின்பற்றி வந்து எங்களுக்கு உதவி செய்கிறவர்களும் எங்களுடைய நம்பிக்கை அல்ல. Our followers who follow us and help us are not our confidence, Lord. எங்களுடைய நண்பர்கள், எங்கள் குடும்பமும் எங்கள் ஆதாரம் இல்லை. Our friends, our family are not our support and confidence. ஆண்டவரே, எங்கள் ஆதாரமும் எங்கள் அஸ்திபாரமும் நீர்தான் ஆண்டவரே. Lord, you are our support and our confidence and foundation. நீர்தான் எங்களுடைய நம்பிக்கை. Lord, you are our confidence, Lord. நீரே எங்கள் நம்பிக்கை. You are our only confidence. உம்மோடு நாங்கள் பயணிக்கட்டோம்பா. Lord, let us move along with you, இந்த Lord. காலையில யாராவது பயந்திருப்பார்களானால், Lord, this morning is there someone who is very afraid? இன்றைக்கு உம்மேல் நம்பிக்கை வைப்பதில் அவர்கள் உறுதி அடையும்படி நான் ஜெபிக்கிறேன். Lord, I pray that they may be established to have confidence in you, Lord. எதற்கும் பயப்படாமல் அஞ்சாமல் முன்னேறி செல்ல தேவன் கிருபை தார். May the Lord give them grace that they may move forward without any kind of fear and, Lord, afraid, Lord. தேவனே, நீர் ராஜாதி ராஜா. Lord, you are the King of kings. நீர் சேனைகளின் கர்த்தர். Lord, you are the Lord of hosts, நீர் Lord. பராக்கிரமசாலி. Lord, you are the mighty God. நீர் யுத்தத்தில் வல்லவர். Lord, you are great and நீர் valiant in எங்களுக்கு God. முன்னாலே போகிறவர். You are the one who goes before us. நீரே எங்களுக்கு ஜெயத்தை தருகிறவர். You are the one who gives us success, Lord. நாங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? Why should we fear? எங்கள் நம்பிக்கை உம்மேல் இன்னும் உறுதிப்படுத்துகிறோம். Lord, let us establish your confidence in you, Lord. எல்லா பயங்களுக்கும் விலகுகிறோம். Lord, let us be removed from all ஜனங்களுடைய fears. இருதயத்தில் ஒரு பெரிய சமாதானம் உண்டாயிருக்கட்டும். May there is a great peace be in the hearts of all people, ஒரு Lord. பெரிய தைரியம் அவர்கள் மேல் இருக்கட்டும். Lord, let there be a great confidence in their hearts, Lord. உம்மேல் உள்ள நம்பிக்கை பெருகட்டும். Lord, let the confidence in you increase in their life. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர்.